ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோட ஜிக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்ரா. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான், ஓகேங்களா? நீங்கள் டோன்ட் பி அடிக்டட் ஆகிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஹைட் கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க, ஓகேங்களா? சரிடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெட்டிங் ஹால் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பையன் ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுருக்காரு, ரொம்ப பர்ஃபெக்ட் லுக்கில். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜாங்குக் தான். அப்படி இன்னொரு சைட் பார்த்தோம்னா ஒரு ரூமில் ஒரு பையன் ஒரு லெட்டர் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அங்கே ஒரு லேடி தான் வராங்க. வந்துட்டு, ஜிமின் என்னவோ காணும், ஏன்னா நீ நின்றுட்டுருக்க, எங்கே ரெடி ஆகிட்ட, டைம் ஆகிடுச்சிடா அப்படின்றாங்க. அப்போது ஜிமின் அந்த லெட்டரை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி, அவங்கள்ட்ட வாங்கி அதையும் லெட்டரை வாங்கிட்டு என்னவோ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாங்க. அதில் என்னவோ நான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு மேரேஜில் வந்துட்டு விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், அதனால தான் என்னால் சாரி, உங்களை இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நான் கொண்டு வந்ததுக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை, சாரிம்மா அப்படின்னு, சாரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க. இதை அவங்க படிச்சுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க, என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. இப்போ இவங்க இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சன் வராங்க அந்த ரூம்குள்ளே. யாருன்னு பார்த்தா ஜிமினோட அப்பா தான் வராரு. வந்துட்டு, இங்கே பாரு எவ்வளோ டைம் ஆகுது, என் ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு ஸ்டேஜில், என்ன பண்ணுறான், டைம் ஆகுது, எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜிமினோட அம்மா இந்த லெட்டரை அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது ஜிமினோட அப்பா கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவர் வாங்கி இது என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருமே அந்த லெட்டர் வாங்கிட்டு பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சுருக்கான் உன் பையன் அப்படின்றாங்க. எனக்கு எப்படிங்க தெரியும், அப்படி பண்ணிருக்கோன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஐயோ என்னோட இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் அவனை கேட்டு தானே அரேஞ்ச் பண்ணேன், அவன் ஓகேன்னு தானே சொன்னான் அப்படின்றாங்க. அவன் வந்து வேற ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க, அதை சொல்கிறதுக்கு வந்துட்டு நம்மகிட்ட பயந்துட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க. இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டானே, நான் இப்போ என்ன பதில் சொல்லுவேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு? பிஸ்னஸ்லேயும் சரி, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, என்ன பண்ணுவேன் நான் இப்போது, அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சன் உள்ள வராங்க. வந்துட்டு, பார்க் என்னடா டைம் ஆகுது, இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்றாங்க. யாருன்னா ஜங்குக்குடைய அப்பா. அப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு, ஏன் அப்படி நிற்கிறீங்க 3 பேரும், என்னாச்சு அப்படின்றாங்க. அப்போ அந்த லெட்டரை வந்துட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. அவர் வாங்கி படிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு, ஏன் பார்க் நீ கேட்கலையா உன் பையன்கிட்ட அப்படின்றாங்க. இல்லைடா நான் கேட்டேன், ஆனால் அவன் வந்துட்டு சரின்னு சொன்னான்டா, அதுக்கப்புறம் தான் நான் அரேஞ்ச் பண்ணேன், ஆனால் இப்போ என்னன்னா இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான்டா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப நான் அப்படியே கீழே குளிச்சு நின்றுட்டுருக்காரு. அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதாவது ஜங்கு கூட அப்பா தான், கொஞ்சம் கூட யோசிக்காமல், சரி அதனால் என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஜிம்மியை தான் பிடிச்சிருந்துச்சு, ஜிம்மியில் தான் நான் வந்துட்டு எனக்கு வந்து சன்னிலாவை வரணும்னு நினச்சேன், ஆனால் ஜிம் ரொம்ப சின்ன பையன் படிச்சிட்ருக்கான், என்னவும் ஜங்கும் தான் சேம் ஏஜில் இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்துட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஜிமின் தான் வந்துட்டு சன்னிலாவாக வர போகிறான், உன்னோட 2 பசங்களில் யார் என்னுடைய சன்னிலாவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான்டா அப்படின்றாங்க. இவங்க 3 பேருக்கு இன்னும் ஷாக்காகவே ஆகுது, என்ன ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமின் படிச்சிட்ருக்கான்டா, அவன் சின்ன பையன், இப்போ தான் காலேஜ் படிச்சிட்ருக்கான் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு இது மேரேஜ் நடக்கணும்டா, இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஆனால் நான் படிக்கிறேம்மா அப்படின்றாங்க. இல்லை ஜிமின் கவலைப்படாத, கண்டிப்பாக ஜங்கு போனால் ஆஃப்டர் மேரேஜ் படிக்க வைப்பா, நாங்கள் அவங்ககிட்ட பேசுகிறோம், ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்து ஒன்று யோசிக்கிறாரு, சரி நம்ம மேலே இது மிஸ்டேக் இருக்கே, அப்பா அம்மா அப்படி ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறதுக்கு நம்மளும் ரீசன் தான், அதனால் நம்ம ஒத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி அப்படின்ட்டு அதிலே வந்து நோட் பண்ணுறாரு. சரி சீக்கிரமே ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜிம்மினோட அம்மா ஜிம்மினை வந்துட்டு அவர் வந்துட்டு மேக்கப் பண்ணி விட்டு அவர் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு கூட அப்பா அந்த ரூம் விட்டு வெளில வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அவருடைய இயர்ஸ் கிட்ட சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அவரும் பெருசாக ரியாக்ஷனே இல்லாமல் ஓகே அப்படின்ட்டு லைட்டாக தலையை வந்து நோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஜிம்மின் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஹேண்ட் பிடிச்சி வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா,
என்னும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஜங்குக் வந்துட்டு ரொம்ப ரூடு, கோல்டான பர்சன். எந்த அளவுக்கு வந்து ஒர்க்ல வந்து சின்சியரா இருக்காரோ, ரொம்ப டேலண்டடா இருக்காரோ, ரியல் லைஃப்ல வந்து அவர் வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்லாம் கிடையாதுடா. ரொம்ப சாஃப்ட் கைண்டும் கிடையாது. ரொம்ப ரூடா, கோல்டா இருப்பாரு. அவர சிரிச்சு நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு வந்து என்னும் வந்து சொல்லியிருப்பாரு. இததான் இப்ப ஜிமின் வந்து திங்க் பண்ணிட்டே வராரு. அவர் கோல்டா, ரூடான பர்சனாமே நான் எப்படி அவர் கூட வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பயந்துட்டே தான் வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு முன்னாடி வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு ஜிமினோட அப்பா ஜிமினோட ஹேண்டை ஜங்குக் கையில கொடுக்குறாரு. ஜங்குக்குமே அதை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா இனிமே நீ தப்பு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கீழே இறங்கிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு கேட்குறாங்க அந்த ஃபாதர் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேரேஜில் சம்மதமானு சொல்றாங்க. 2 பேருமே சம்மதம்னு சொல்றாங்க. ரிங்கையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. சரி ஜிம்மியை வந்து இப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்ல இவ்வளோ தூரம் அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. சரின்ட்டு இப்போ அவங்க 2 பேருமே கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் பேரண்ட்ஸும் மீட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு இந்த மாதிரி கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஜிம்மியோட அம்மா வந்துட்டு ஜிமின் கிட்ட இந்த மாதிரி ஜிமின் சாரிப்பா அப்படின்றாங்க. இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்றாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நாங்களும் அப்பாவை மிஸ் பண்ணுறோம். நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜம்ப் ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துப்பாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வரணும், அழக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க, கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. சரின்ட்டு இப்போ ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு. இவங்க 2 பேருமே அந்த காரில் ஏறிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த கார் ஃபுல்லாக சைலண்ட்டாக தான் வந்துட்டு இருக்குது. அந்த லாங் ட்ராவல் ஃபுல்லாகவுமே ஒரு ரொம்ப லாங்கில் வருது. வந்துட்டு ஒரு மேன்ஷனுக்குள்ளே தான் போகுது. அவ்வளோ பெரிய மேன்ஷன் அது. ரொம்ப அழகாக, ரொம்ப சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டூரில் தான் அது இருக்குது. ரொம்ப அழகாக நீட்டாக ஃபுல்லாக கார்டனிங்லாம் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த உள்ள அந்த மேன்ஷனுக்குள்ளே கார் என்ட்ரானதுமே ஜிம்மின் வந்து அந்த மேன்ஷனே தான் பார்க்குறாரு. இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய மேன்ஷன் எதுக்கு? நம்ம வந்து 2 பேர் தானே இருக்க போகிறோம், ஏன் இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த மேன்ஷன் உள்ள கார் வந்து நின்னதுக்கு அப்புறம் கூட ஜிம்மின் அதை பார்த்துட்டே இருக்காரு. கார் உள்ள இருந்துட்டே ஜங்குக் வந்துட்டு கார் விட்டு இறங்கிட்டு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்றாரு. ஜிம்மினுக்கு அந்த இடத்துலயே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவர் ரோடு கோல்டுன்னு சொன்னாங்களே, ஆனா இவர் வந்துட்டு கார்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாரு அப்படின்னு பாக்குறாரு. இறங்கு அப்படின்றாங்க. அவருமே இறங்குறாரு. அதுக்கப்புறம் ஜங்குக் போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மினோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராரு. போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஷாக்கா இருக்கு. கோல்டான பர்சன் சொன்னாங்க, சாஃப்டா இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா இவரு வந்துட்டு எப்படி இருக்காரு, இவருல அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இப்படி காட்டுறாரு போல அப்படின்னு ஜிம்மின் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க ஒரு அஜ்மா இருக்காங்க. வந்துட்டு வாப்பா ஜங்குக் அப்படின்றாங்க. ராஜுமா அப்படின்றாங்க. வாங்கப்பா அப்படின்ட்டு இன்னொரு ஜிம்மினா சொல்றாங்க. ஏன்னா நேம் எல்லாம் தெரியல. வாங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்ட்டு லைட்டா பவ் பண்றாங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டு டைரக்டா ஸ்ட்ரைட்டா மேல ஒரு ரூமுக்கு தான் போறாரு. இந்த லக்கேஜ்ல எடுத்துட்டு ஜிம்மியுமே அவர் முன்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு. போயிட்டு அந்த ரூம்குள்ள என்டர் ஆனதும் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்றாங்க ஜங்குக். சரி ஓகே அப்படின்ட்டு ஜிம்மின் போயிடுறாரு. அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைடு ஃபுல்லா எம்டியா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஜங்குக். அது பூரா ஜிம்மினோட ட்ரெஸ் அழகா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வெளில வந்துட்டு பாக்குறாரு. அந்த கபோர்ட் ஃபுல்லா அழகா அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என்ன எதுவுமே என்ன செய்ய சொல்லவே இல்லையே, அவரே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு சரி போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அவர் மறுபடியும் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. இப்போ ஜங்குக் வந்துட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. சாப்பிட்றியா, ஃபுட் ரெடி பண்ண சொல்லவா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கல, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கீழே வர ஜங்குக் வந்துட்டு அஜ்மா எனக்கும் பசிக்கல, ஜிம்மினுக்கும் அவர் பேர் வந்து ஜிம்மினுக்கும் பசிக்கலையா, நீங்க மட்டும் சாப்பிட்டு கிளம்புறீங்களான்னு சொல்றாங்க. சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் போயிட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு பெட்ரூம் தான் வராரு. இங்க பார்த்தா ஜிம்மின் என்ன பண்றாருன்னா அது பெட்ல சென்டர்ல பில்லோஸ் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக் வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்றான் இவன் சொல்லிட்டு ஜிம்மின் அப்படின்றாங்க. அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. ஜிம்மின் வந்துட்டு என்ன பயந்துட்டியா அப்படின்றாங்க. ஆமா ஏன் அப்படி கூப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது இல்லை என்ன பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பெட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், அது தெரியுது, ஏன் பில்லோஸ் வந்து சென்டர்ல வைக்கிற அப்படின்றாங்க. இல்லை தூக்கத்துல நீங்க என் மேல கை காலை போட்டீங்கன்னா அப்படின்றாங்க. ஏன் என்னை பார்த்து பர்வர்ட் மாதிரி தெரியுதா அப்படின்றாங்க. ஐயோ இல்லை இல்லை அப்புறம் சொல்றாங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது, திடீர்னு இந்த மேரேஜ் நடந்துருச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றாங்க. நீ எதுக்கு பயப்படுற அப்படின்றாங்க.
எனக்கு உன்னோட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ நினைக்கிற மாரிலாம் நான் இருக்க மாட்டேன். நீ பயப்படாத. நான் எதுவும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம பக்கத்துல கூட நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்படிதான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அதுவும் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிட்டு இன்னொரு சைடு படுத்துக்கிறாரு. இவரு ஒரு சைடு படுத்துக்கிறாரு. இப்படிதான் தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எக்ஸ்ட்ரா ஜங்குக் வந்து நார்மலா எழுந்திருக்கிற டைமோடவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ல தான் ஆகுது. அவர் என்ன பண்றாரு, ஒரு சன்லைட்டே அவர் ஃபேஸ்ல வந்து ஹிட் ஆயிடுச்சு. சரின்ட்டு என்ன இப்படி வெளிச்சம் அடிக்குதுன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து மேலே ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன நம்ம மேலே வெயிட்டாக ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜெமின்தா அவரோட செஸ்ட்ல வந்துட்டு நல்லா தலையை வச்சுக்கிட்டு நல்லா பேபி மாதிரி பவுட் பண்ணிட்டு அழகாக தூங்குறாரு ஹக் பண்ணிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் வியூவை பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன அப்புறம் ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பார்க்குறாரு. நைட்டு இவர் பண்ணதெல்லாம் என்ன நைட்டு பில்லோலாம் எடுத்து வச்சுட்டு கையை போட்டுறதீங்க காலை போட்டுறதீங்கலாம் சொல்லிட்டு பண்ணானே இப்போ எங்கே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பில்லோஸ்லாம் கீழே விழுந்து கிடந்தது, கீழே இருக்குது, ஃப்ளோரில் தான் கிடக்கு. அப்படியா இதுதான் இவருடைய இந்த கம்ஃபர்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு வந்துட்டு லைட்டாக ஸ்மெயில் வருது. ஓகே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பிள்ளை எடுத்துகிட்டு ஒரு மெதுவாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் படுக்க வச்சுட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு ரெடி ஆகுறாரு. ஏன்னா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஜெமின் தூங்கிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு வேகமாக கீழே இறங்கி வராரு. வந்துட்டு அஜுமாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன். ஜெமின் எழுந்திரிச்சானா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செஞ்சு கொடுங்க. அதுக்கு மூலமாக அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த வீடெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமுங்க. அவனுக்கு எதுவும் தெரியல இல்லை ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. சரி அஜுமானா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஜிம்மின் வந்து வேக்கப் ஆகுறாரு. வேக்கப் போயிட்டு சுற்றி பார்க்குறாரு. யாருமே தனியாக அந்த ரூமில் அவர் கூட தூங்கிட்டு இருக்காரு. என்ன அவர் எங்கே போயிட்டாரு காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. வந்துட்டு இந்த அஜுமா தான் குட் மார்னிங் யங் மாஸ்டர் அப்படின்றாங்க. யங் மாஸ்டரா நானா அப்படின்றாரு. ஆமாம் நீங்கள் தான் அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் யங் மாஸ்டர்லாம் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் எங்களோட ஜங்குக் தம்பிக்கு மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, அதனால தான் நான் வந்துட்டு உங்களை யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. இல்லை இல்லை நீங்கள் என்னை அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க, நீங்கள் வந்து ஜெமினே கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அது எப்படிப்பா நான் உங்களை அப்படி கூப்பிட முடியும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் ஜங்குக்கை மட்டும் ஜங்குக்குன்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னாங்க. இல்லை நான் சைல்டுஹுட்லேருந்தே ஜங்குக்கை வந்து வளர்த்துட்ருக்கேன். அவர் பேரண்ட்ஸை விட அதிகமாக என் கூட தான் இருந்திருக்காரு, அதனால தான் நான் வந்துட்டு அவர் ஜங்குக்குன்னு கூப்பிட்றேன். அவர் அப்படி தான் என்னை கூப்பிட சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னையும் ஜெமின் கூப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் அப்படி கூப்பிட முடியாது. இல்லை நீங்கள் ஜங்குக்கு ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா என்ன நீங்கள் ஜிம்மின்னு கூப்பிடுங்க, எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரின்ட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஜிம்மினை, பரவாயில்ல நல்லா கைண்டாக அழகாக நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிம்மின் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்கள், நான் வந்து குக் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஜங்குக் எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜங்குக் அவர் ஆஃபீஸ் போயிட்டாரே அப்படின்றாங்க. ஆஃபீஸ் போயிட்டாரா, ஆமாம் அப்படின்றாங்க. ஆனால் என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. இல்லைப்பா நீ தூங்கிட்டு இருந்தல அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்றாங்க. அது எப்படி அவர் என்னை விட்டுட்டு போகலாம், நான் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தேன், என்னை ரூமில் தனியாக விட்டுட்டு போயிட்டாரு, என்கிட்ட சொல்லக்கூட இல்லை அப்படின்றாங்க. உன்னை தனியெல்லாம் விட்டுட்டு போகலப்பா, நீ தூங்கிட்டு இருந்தல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கீழே நான் இருக்கேன்ல என்கிட்ட சொல்லிட்டே நம்ம பார்த்துக்க சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படின்றாங்க. இருந்தாலும் அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும், நான் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு என் பக்கத்தில் இல்லை, நான் தனியாக தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அஜ்மாவுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன இப்படி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அவர் வந்துட்டு நாலுலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாரு, நீ வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் அவர் சாப்பிட்டு போனாரான்னு கேட்குறாங்க. இல்லை அவர் சாப்பிட்டு போல, அவர் டைம் ஆயிடுச்சுட்டு போயிட்டாரு, நீ சாப்பிட்டு உனக்கு என்ன பிடிச்சதோ செஞ்சு தர சொல்லியிருக்காரு, உனக்கு சொல்ல என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. இல்லை இல்லை எனக்கு வேணாம், நான் வந்துட்டு அவர் கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூடவா, அவர் நைட்டு தான்ப்பா வருவார் அப்படின்றாங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியாது, அவர் நைட்டு வந்தாலும் நான் அவர் கூட தான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. அது வரைக்கும் நீ என்னப்பா சாப்பிடாம இருக்க போறியா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. ஐயோ இவருக்கெல்லாம் தெரிஞ்சா ஜங்குக்கு கண்டிப்பாக திட்டுவார், இது வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு இருந்தே இல்லை, ஆனால் இனிமேல் திட்டுவார் போல, ஏன்னா அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லி, உங்களுக்கு பிடிச்சத செஞ்சு தர சொல்லி, சொல்லுப்பா அவனுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸு ஃபுட் என்ன பிடிக்குன்னு சொல்லி நான் குக் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை நீங்கள் எனக்கு குக் பண்ணலாம் தர வேண்டாம், நான் வந்துட்டு நைட்டு அவர் வருவார்ல அப்போ நீங்கள் குக் பண்ணி கொடுங்க, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. அப்புறம் நீ பகல் ஃபுல்லாக என்ன தான் பண்ண போகிற சாப்பிடாம அப்படின்றாங்க. இல்லை நான் அவர் கூட தான் சாப்பிடுவேன், இது என்னோடய ஃபர்ஸ்ட் டே இந்த வீட்டுக்கு வந்துட்டு, நான் அவர் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. சரிப்பா அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸு ஜூஸ் எதுனா குடிக்கிறியா அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்றாங்க.
ஐயோ! நீ என்ன இப்படி ஸ்டபனா இருக்க அப்படின்றாங்க. ஆனா நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்றாங்க. நீ ஏன் சாப்பிடாதப்ப நான் எப்படிப்பா சாப்பிடுறதுன்றாங்க. இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு கிச்சன் உள்ள போயிட்டு அஜ்மா வந்து கொஞ்சம் குக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அந்த ஃபுட் எடுத்துட்டு வந்து குடுத்து நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. என்னப்பா இவ்வளோ கைண்டா நல்ல பையனா இருக்கான். ஆனா சாப்பிட மாட்டேங்கிறானே. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட போய் நான் சுத்தி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்குறாரு. கார்டன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ளவர்ஸ்லாம் அழகா வச்சு நீட்டா இருக்கு. அவர் யோசிக்கிறாரு ஒரே ஒரு பர்சன் தான். அவருக்கு இவ்ளோ பெரிய வீடு, இவ்ளோ கார்டன் எல்லாம் இருக்கு. இதுல எதுக்கு அவர் தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவரு யோசிச்சு பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு லஞ்ச் டைம் ஆகுது. இப்பவும் அஜிமா மறுபடியும் வந்துட்டு ஜிம்மி நான் ஏதாவது கொஞ்சமா குக் பண்ணி தரேன்ப்பா நீ சாப்பிடு அப்படின்றாங்க. இல்ல இல்ல எனக்கு வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் எதனா கொஞ்சமா ஒரு ஜூஸாவது குடிக்கிறியா அப்படின்றாங்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. இப்போ அவர் வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க்லாம் அவருக்கு இருக்கு. நாளைக்கு அவருக்கு காலேஜ் போகணும். சரி லீவ்லாம் முடிய போகுதுன்றதுனால இவ்வளோ நாள் அவர் லீவ்ல தான் இருந்திருப்பாரு. அசைன்மெண்ட் ஒர்க்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு அந்த பெட்ல படுத்துட்டு டிவி பார்த்துட்டு அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இப்படியே தான் பகல் அவர் அந்த டே ஃபுல்லாக இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. கீழே வர்றது மேலே போகிறது சுற்றி பார்க்கறது இப்படியே தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நைட்டு ஒரு 7 ஆகுது. இப்போ ஜிம் பெட்டில் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து படுத்திருக்காரு. தூங்கிடுறாரு. ஜங்குக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு அஜ்மா வந்துட்டு ஜங்குக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அஜ்மா ஜிமின் சாப்பிட்டானா அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி காலையில் நடந்தது. இது மாதிரி அவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டானா? ஆமாம் நீ வந்துட்டு சொல்லாமல் போயிட்டியாம்ப்பா. அது வந்துட்டு ஏன் என்ன சொல்லிட்டா என்கிட்ட சொல்லாமல் போனாரு. ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இது என்கிட்ட தனியாகவே ரூமில் விட்டுட்டு போயிட்டாரு. என்னை வந்துட்டு அவர் வந்து சொல்லாமல் போனது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வந்து இது புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட யாரும் இப்படி பேசியிருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் இப்படிலாம் பண்ணுறது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி நான் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொன்னானா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபுட்டு ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. ரெடி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. சரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் போயிட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாரு. மேலே வந்து பார்த்தா ஜிம்மின் அந்த பெட்லேயே நோட்டெல்லாம் அங்கங்கே இருக்குது. அவர் போய் தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு போயிட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்மின் அப்படின்னு எழுப்புறாரு. ஜிம்மின் வாய்ஸ் ஓப்பன் பண்ணல. ஜிம்மின் இங்கே பாரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் ஜிம்மின் வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் நான் வந்துட்டேன். நீ ஏன் சாப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாமல் போனீங்க அப்படிங்கும்போது நீ தூங்கிட்டு இருந்த உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்லாமலே போயிடுவீங்களா அப்படின்றாங்க. சரி சாரி வா ஃபஸ்ட்டு எந்திரி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. வந்துட்டு பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காரு நைட் சூட் அழகாக. என்னதுன்னு கேட்கும்போது இதாங்க இதுதான் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாங்கி அதை வந்து வியர் பண்ணிக்கிறாரு. வியர் பண்ணிட்டு கீழே வராங்க. கீழே வந்துட்டு அஜ்மா வந்துட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிமின் சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஏன் ஜிமின் சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து என்னோட அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்றாங்க. அம்மா ஞாபகமா ஏன் அப்படின்றாங்க. இல்லை என்னோட அம்மா வந்து டெய்லி எனக்கு ஃபீட் பண்ணி விட்டு பழகிட்டாங்களா, இப்போ எனக்கு என்னோட அம்மாவும் வந்து ஞாபகம் வந்துடுச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஃபுட்டு எடுத்துட்டு சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றாரு. ஜிமினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே வாங்கிக்கிறாரு. இவர் ஃபுல்லாகவே அவருக்கே ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அஜ்மாவுக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஜங்குக் வந்துட்டு இன்னொரு பர்சன் மேலே இவ்வளோ கேரிங்காக லவ்வோட பார்க்குறது, இவ்வளோ சாஃப்டாக நடந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக் கொஞ்சம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு அஜ்மாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி ஜங்குக்குன்னு ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிற்க வேணான்ட்டு அவருக்கு இவங்க வந்து கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் ஃபுல்லாக அந்த ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. விட்டுட்டு இருக்கும்போது இப்போ தான் ஜிமின் நோட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு வந்து நான் சாப்பிடுங்க நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படின்றாங்க. இல்லை நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவரோட ஃபுட்டில் உள்ள பிளேட்டில் உள்ள ஃபுட்டை வந்து எடுத்து ஜங்குக்கு ஃபீட் பண்ணுறாரு. ஜங்குக்குமே ஒரு மாதிரி இருக்குது. எப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு வந்துட்டு இந்த அஜ்மா கூட தான் இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இந்த அஜ்மா ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வளரும்போது அவரே சாப்பிட்ருப்பாரு. யாருமே ஒரு ஃபீட்லாம் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வந்து ஃபீட் பண்ணி விட்றாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு ஹாப்பியாகவும் ஆனால் வெளில கூட காமிச்சிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஃபுட்டு வாங்கிக்கிறாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே மாதிரி போய் தூங்குறாங்க. இன்றைக்கும் பில்லர்ஸ்லாம் வைக்க போறியா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறாரு.
ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை காலையில் அந்த ப்ளவுஸ்லாம் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்றாங்க. அவருக்கு வந்து புரிஞ்சிருது, ஓ அப்போ நம்ம இதெல்லாம் தள்ளி விட்டுட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை வேண்டாம் ப்ளவுஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் படுத்துக்கிறாரு. ஜங்குக்குமே போய் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. இதே மாதிரி இப்போ ஜிமின் வந்துட்டு ரெகுலராக ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணி தூங்கவே பழகிட்டாரு. ஜங்குக்குமே எதுவுமே சொல்கிறதில்ல. அவருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி அழகாக வந்து டேப் பண்ணி கொடுப்பாரு. அவருமே இதே மாதிரி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாரு. நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஃபர்ஸ்ட் டே நாளைக்கு போகணும், லீவ் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாங்க. சரி ஓகே நான் ட்ராப் பண்ணிவிட்டவா அப்படின்றாங்க. ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. ஓகே சரி காலைல ரெடி ஆகிடு, அலாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை செட் பண்ணிவிட்டு இவங்க தூங்கிடுறாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ஜிமின் தூங்கிட்டே தான் இருக்காரு. ஜிமின் அப்படின்றாரு. ஜிமின் எந்திரிடா டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓ டைம் ஆயிடுச்சா அப்படின்னு எழுந்திரிச்சிட்டு கண்ணு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா நீ காலேஜ் போகணும்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் போக வேணாவா அப்படின்றாரு. இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. வந்துட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை வீட்டில் தான் அஜுமா ரெடி பண்ணிட்டாங்களே சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் கேன்டீனில் சாப்பிட்றேன், நான் காலைல எப்போவுமே வீட்டில் சாப்பிட மாட்டேன் வேணாம் அப்படின்றாங்க. சரின்ட்டு நீங்கள் சாப்பிடலான்னு கேட்கும்போது இல்லை எனக்கும் பசிக்கல நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு காருக்கு போயிடுறாங்க. போயிட்டு உட்காந்ததுக்கப்புறமா ஜங்குக்கு ஜிம்முக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டு அவர் ரிட்டன் வராரு. வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அஜுமா ஃபுட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பாக்ஸில் போட்டு இன்னொரு இதில் ஜூஸ் எடுத்துருக்காங்க. ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு காரில் ஜிமின் கிட்ட தான் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாங்க, கேன்டீன்லாம் சாப்பிடக்கூடாது, அவங்க நம்மளுக்காக தானே ரெடி பண்ணுறாங்க. அப்படி 2 பேருமே சாப்பிடாம போனால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு, அவங்க நம்மளுக்காக தானே ரெடி பண்ணுறாங்க. கேன்டீன் ஃபுட்டை விடவும் இதுதான் ஹெல்த்தியானது, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் வாங்கி சாப்பிட்ற. அப்போ நீங்கள் ஏன் சாப்பிடலன்னு கேட்கும்போது எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் அவங்களை ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபுட் எடுத்து அவருக்கு அப்படியே வந்துட்டு நீட்டுறாங்க அவங்க மவுத்துக்கு நேராக. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் வாங்கிக்கிறாரு, சாப்பிட்றாரு. இவருக்கும் ஃபுட் ஃபீட் பண்ணுறாரு, இவரும் சாப்பிட்றாரு. இப்படியே வந்துட்டு ஜூஸை வந்து குடிக்கிறாரு. ஒரு பாதி ஜூஸ் குடிக்கும்போது காலேஜே வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம்மா, நான் வந்து பாதி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இல்லை நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ரா தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராலே அவரும் குடிக்கிறாரு. இது பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய மொபைல் வந்து கையில் வச்சுருந்துருப்பாரு ஜிமின். அதை வந்துட்டு அவர் அந்த ஸ்ட்ரீட்லேயே விட்டுடுறாரு. விட்டுட்டு அவர் வந்துட்டு குடுகுடுன்னு இறங்கி ஓடிடுறாரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு இவர் இறங்கி நிற்காம வேகமாக போயிடுறாரு. அப்போ தான் பார்க்குறாங்க ஜங்குக்கு ஜிமினோட மொபைல் வந்து விட்டுட்டு போகிறத. சரி அப்படின்ட்டு அவர் வந்துட்டு காரை விட்டு இறங்கி அந்த மொபைல் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு வராரு. இங்கே பார்த்தா ஜிமின் ஓடி வந்து ஒரு பர்சன் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜெஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஜிமின் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எப்படி இருக்க ஜெஹோ? நான் நல்லா இருக்கேன் ஜிமின், நீ எப்படி இருக்க? லீவ்லாம் எப்படி போச்சு? இதுக்கா நல்லா போச்சு அப்படின்றாங்க. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போதே அங்கே ஒரு பர்சன் ஒரு ஜிம்னோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஹாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஹஜூன்னு அவனை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நான் பேபின்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பேபி அப்படின்னு சொல்றாரு. இங்கே பாரு ஹஜூன்னு ஒன்று எனக்கு பிடிக்கல, நான் இப்போ கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருந்தேன் அவனை பார்க்காம, இப்போ பாரு நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்றாங்க. ஹாஜூன் யாருன்னா ஜெமினை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஜெமினுக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அவருமே எத்தனையோ டைம் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி என்ன கூப்பிடாத பேபின்னு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பல டைம் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் கேட்கவே மாட்டார். இப்போ ஜெயஹோப்லா ஏன் ஹாஜு நான் வந்து அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நீ ஏன் எப்போ தான் அவனுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹாஜி வந்துட்டு ஜெயஹோப் நான் அவங்ககிட்ட பேசல, நீ வந்து தள்ளி நின்னுக்கோ, நான் வந்துட்டு என் பேபி கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு பேபின்னு கூப்பிட்டு நிறுத்து அப்படின்ட்டு ஜிமின் கத்துறாரு. இப்போ ஜெமினோட ஹேண்டை அவர் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கிறாரு. ஹேண்டை விட்டு வலிக்குது அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட நல்லா பேசு அப்படின்றாங்க. நான் என்ன பேசணும் உங்ககிட்ட அப்படின்றாங்க. இந்த லீவ்லாம் எப்படி போச்சு? இதுக்கு ரொம்ப நல்லா போச்சு உன்னை பார்க்காம இருந்ததால அப்படின்றாங்க. ஏன் அப்படி பேசுகிற அப்படின்றாங்க. ஹஜின் என்னை விட்டு அப்படின்றாங்க. விட முடியாது என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே ஒரு ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடியே வந்துருப்பார் இல்லையா மொபைல் கொடுக்கறதுக்கு. பார்க்குறாரு யார் இந்த பையன், எதுக்காக ஜிம்மின் அவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் க்ளோஸாக வர்றாரு. வரும்போதுட்டு நம்ம ஜிமினோட ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஹேண்டை விடு ஹாஜூன், ஹேண்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து விடவே மாட்டேன் அப்படின்றாரு.
இப்போ அவர் ஃபேஸில் ஒரு பஞ்ச் வந்து விழுது. டக்குன்னு அவர் வந்து ஹேண்ட் வந்து விட்டுறாரு. ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிருப்பாரு இல்லையா? அது இப்போ ஜிம்மின் போட்டு விழ போறாரு. கரெக்டாக ஜேஹோப் வந்து பிடிச்சிடுறாரு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிம்மின் வந்து கொஞ்சம் நின்னுக்கிறாரு நல்லா. அப்போ வந்துட்டு ஜிம்மின் பார்க்குறாரு யார் அவர் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜங்குக் தான். அவ்வளோ முறைச்சிட்டு அவ்வளோ கோவம் தெரியுது அவர் கண்ணில். இப்போதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின் பார்க்குறாரு ஜங்குக் இப்படி ஒரு ஃபேஸில். அவர் வந்துட்டு கீழே ஹாஜின் வந்துருப்பான் இல்லையா? வந்துட்டு ஹலோ சார் யார் நீங்கள், எதுக்காக இப்போ நீங்கள் நடிச்சீங்கன்னு கேட்குறாங்க. நீ எதுக்காக அந்த பையனோட கையை அப்படி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படியே திரும்பி ஜிம்மில் பார்க்குறாரு. ஜிம்மில் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்போ வந்துட்டு ஜேஹோப் என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவனோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இவன் தான் இப்படி ஒன் சைடு லவ் பண்ணிட்டு ஜிம்மி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் நீங்கள் யார் அப்படின்றாங்க. நான் ஜிம்மினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் பேர் ஜேஹோப். நாங்கள் 2 பேருமே வந்துட்டு இங்கே ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இவன் எப்போதுமே எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் ஜிம்மில் இப்போ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜிம்மி எத்தனை டைம் பிடிக்கல இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் கேட்கவே இல்லை. இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பர்சன் எழுந்திரிச்சிட்டு, அதாவது ஹாஜின் எழுந்திரிச்சிட்டு பாருங்க மிஸ்டர், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவனை லவ் பண்ணுறேன். அது வந்துட்டு எங்களோட உள்ள பிரச்சனை. நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்க, நீங்கள் ஏன் நடிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது பாரு, அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஒன்று லவ் பண்ணவே இல்லை. செகண்ட், அவன் என்னோட ஃபேமிலி சேர்ந்தவன். அவர் வந்து ஹஸ்பண்ட் சொல்ல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு திடீர்னு சொன்னால் ஜிம்மி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு தெரியல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குன்னு சொல்லலாம். அவன் என்னோட ஃபேமிலி சரியா, நான் அவனுடைய அங்கிளோட பையன்தான். அதனால் நீ வந்துட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியோட பர்சனை ஹர்ட் பண்ண நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உன்னை வந்துட்டு இந்த காலேஜில் படிக்க முடியாத அளவுக்கு வந்து பண்ணிவிடுவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாரு ஹாஜின் வந்துட்டு. இது வந்துட்டு நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி தான் உனக்கு அந்த பையன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி ஃபோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜின் ஜம்ப் போட்டு அகைன் வந்துட்டு பஞ்ச் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்து பயந்தே போயிடுறாரு. அப்போ ஜிமினை திரும்பி பார்த்துட்டு ஒரு கையில் ஃபோனை கொடுத்துட்டு நீ விட்டுருவன்ட்டு கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. ஜேஹோ போட்டு நீ இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. அப்போது ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஐஸ்லேயே போ அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. கிளாஸ் கூட்டிட்டு போயிடுறாரு ஜேஹோ பண்ணிட்டு. இங்க வந்துட்டு பார்த்தா ஜங்குக்கோட தான் போட்டு அவ்வளோ அடி அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இங்க பாரு உன் பிரின்சிபல்கிட்ட நான் வந்து சொன்னேன் அப்படின்னா உன்னால இந்த இடத்துல படிக்கவே முடியாமல் போயிடும். இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே ஜிமின் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. எங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்தா ஜேஹோப் வந்துட்டு ஜிமின் அந்த பர்சன் யார், உன்னோட ஃபேமிலி என்கிட்ட சொன்னதே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜிமின் ரொம்ப ஷையாகவே இருக்காரு. அம்மா நீ எதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாகிற ப்ளஷ் ஆகிற என்ன அப்படின்றாங்க. அது வந்து ஜேஹோப் அப்படின்றாங்க. என்ன அது வந்து என்ன அது வந்து என்ன அது வந்து சொல்லுடா அப்படின்றாங்க. அவர் ஹேண்டை வந்து காமிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஹேண்ட் என்ன கையில் நடிபட்டுருச்சா அப்படின்றாங்க. ஐயோ ஜேஹோப் அது இல்லை இங்கே பாரு அப்படின்னு ரிங்கை காட்டுறாங்க. புதுசாக வாங்கியடா ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்றாங்க. அப்போதான் ஐயோ லூசு ஜேஹோப் இது வந்துட்டு என்னோட வெட்டிங் ரிங்கு. என்ன வெட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுறாரு. எப்போ யார் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்றாரு. ஐயோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு ஜேஹோப் அப்படின்றாங்க. சரி சொல்லு அப்படின்றாங்க. இந்த மாதிரி என்ன போனது, மேரேஜ் பண்ணது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. அப்படின்னா ஃபோர்ஸ்டு மேரேஜா அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்றாங்க. உனக்கு அவர் பிடிக்கலையா, பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறாங்க. அவர் லைட்டாக வந்துட்டு ஷை ஆகிட்டு தெரியல அப்படின்றாரு. தெரியலையா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கேரிங்காக இருக்காரு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அதான் நான் இப்போ பார்த்தனே எப்படி ஹாஜன் எப்படி அடித்தாருன்னு அதே பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாரு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தப்பி விட்டுறாங்க. ஈவினிங் தான் 2 பேரும் வெளில வராங்க. எதில் போகலாம், பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே பஸ்ஸில் இல்லை கேபில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போதுட்டு இவங்களுக்கு ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்குது. என்னடா ஹார்ன் சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் நின்றுருக்காரு காரை வச்சுட்டு. அப்புறம் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. அவர் பார்த்ததுமே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுருக்காரு. அப்போது ஜேஹோப் வந்துட்டு நான் இப்போ தானே நல்லா பார்க்குறேன், காலையில் நல்லாவே பார்க்கல, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காருடா, செம்ம அழகாக இருக்காருடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஜேஹோப் அப்படின்ட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கோபமாக கையில் ஹிப்பில் வந்துட்டு கை வச்சு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டானும் போது நீ எப்படி என்னோட ஹப்பியை வந்துட்டு இந்த மாதிரி சைட் அடிக்கலான்னு சொல்கிறாங்க. ஹப்பியா நீ என்ன சொன்ன காலையில் இது அரேஞ்சிடுவா, அது ஃபோர்ஸ்டு மேரேஜ். அப்புறம் வந்துட்டு
உனக்கு பிடிச்சிருக்காங்கிற பத்தி தெரியலன்னு சொன்னதுக்கா, அதனால என்னுடைய ஹப்பி அவர் வந்து நீ சைட் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் போட்டு பாரு காலைல பிடிக்கலன்னு சொன்னா இப்போ இப்படி சொல்ற. டேய் எனக்கு தெரியும்டா அவர் என்னோட பிரதர் இல்லன்ட்டு, நான் அழகா இருக்கிறதா சொன்னேன், மற்றபடிலாம் எதுவும் இல்லடான்னு சொல்றாங்க. அவன் நீ அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ எப்படி போவான்னு கேட்கும்போது நான் பஸ்ல போய்க்கிறேன், நீ அவர் கூட போ அப்படின்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூட கண்ணாடிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. இப்போ ஜெமிதா வேகமா வர்றாரு, வந்துட்டு ஜங்கு கிட்ட நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கான்னு கேட்காங்க. இல்லை இப்போதான் வந்தேன் அப்படின்றாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சரிப்பா வந்து உட்காரு அப்படின்றாங்க. கார் டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஜெமின் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. கார் உள்ள வந்துட்டு ஜங்கு கேட்குறாரு, யார் அந்த பையன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டா கேட்குறாரு. யாரு காலையில உங்க கையை பிடிச்சிட்டு இருந்தானே அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னான், அவன் தான் அப்படின்றாங்க. அதான் நான் சொன்னேன், அவன் லவ்லாம் பண்ணல, அவன் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்தே என்ன இப்படி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட லவ் பண்ணலன்ட்டு, அதனால அவன் கேட்க மாட்டேங்கிறான், எப்போவுமே இப்படி தான் என்கிட்ட எதுவும் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்றாங்க. சரி இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் எதுவும் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணலன்ட்டு இல்லை அப்படின்றாங்க. இனிமேல் எதனா பண்ண என்கிட்ட சொல்லு, இப்படிலாம் வந்துட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது சரியா அப்படின்றாங்க. சரி அப்படின்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அது மாதிரிதான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி தான் இவர் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு அவர் லேப்டாப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோஃபாவில். அப்போ ஜிமின் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜிமின் ஜங்குக்கு மேலேயே சாஞ்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டாரு. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இவர் மேலே சாஞ்சிடுறாரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அவரோட லேப்டாப் அந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே ஜிமினை தூக்கிட்டு வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி அவர் பேக்லேயே வைக்கிறாரு. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இவங்க 2 பேரும் அதே மாதிரி தான் ரெடி ஆகுறாங்க. இப்போ எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஜிமினும் சரி ஜங்குக்கும் சரி 2 பேருக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருது. ஒருத்தர் வந்து நல்லா பிடிக்குது, ஆனால் என்ன கன்வர்ஸ் மட்டும் பண்ணல. இப்போ வீக்கெண்ட் தான் ஜிமினை வந்துட்டு ஜங்குக்கு வெளில கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஜங்குக்கு இந்த மாதிரி போயெல்லாம் பழக்கம் இல்லை, அதனால் ஜிமினுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த இதுக்கு போகணும், கிண்டர் கார்டனில் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லா ரைட்லேயுமே ஒரு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா ஹைட்டை பார்த்தா பயப்படுறாரு. ஜங்குக்கு போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து மறைச்சி வச்சுக்கிறாரு. உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படியே போகணும்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு போகணும், ஆனாலும் எனக்கு வந்து எனக்கு பயம் இருக்குது, ஆனாலும் எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பிடிச்சிக்கிறாரு டைட்டாக. ஒன்றும் அதாவது நான் அந்த பக்கத்தில் இருக்கேன்டா அப்படின்றாங்க. எப்படிதான் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இதே மாதிரி தான் டெய்லியும் எப்போவுமே இப்படி தான் நடக்கும். வீக்கெண்ட் ஆனால் ஜங்கு கொண்டு ஜிம்மினை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி டேஸஸ் பாஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு ஃபைன் டே ஜிம்மின் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு யார்கிட்டையோ. பேசிட்டு எனக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்றாங்க. என்ன கில்ட்டி அப்படின்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க. இல்லை அவருக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ உண்மையாக சொன்னேன்னா அவர் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாரா, இப்போ காட்டுற லவ் அண்ட் கேர் இதெல்லாம் என்னை கொடுப்பாரா, இல்லை என்னை வெறுத்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மிஸ்டேக் எதுவுமே இல்லை அப்படின்னா என்னென்ன ஆச்சியா என்னவோ தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. என்னவோ வந்துட்டு ஓடி போகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதே நம்ம ஜிமின் தான். அவர் வந்துட்டு லவ் பண்ணுறது இவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னோட அண்ணன் வந்து லவ் பண்ணுற ஒரு பர்சன் கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவங்க வந்து ஃபேமிலியில் சொல்ல பயப்படுறாருங்கும் போது இவர் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. வெளில கூட்டிகிட்டு போயிட்டு கார் வரைக்குமே விட்டுட்டு வந்திருப்பாரு. இது அவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியாது, இது ஜங்குக்குமே தெரியாது இப்போ வரைக்கும். இப்போ இதை சொன்னால் இந்த மேரேஜ் அன்றைக்கி ஸ்டாப் ஆக போக வேண்டிய சுச்சுவேஷன், இவர் இப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டது இதுக்கெல்லாம் ரீசன் ஜெமின் தான் அப்படின்னு தெரிஞ்சா ஜங்குக்கு வந்து வெறுத்துருவாரோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வந்து இருக்குது. அதனால தான் வந்து பயப்படுறாரு. இல்லைடா இல்லை உன் மிஸ்டேக் எதுவுமே இல்லை, நீ ஜஸ்ட் ஒரு தம்பியாக என்னை கூட்டிகிட்டு வந்து கார்கிட்ட விட்ட, அப்பா அம்மா கிட்டேருந்து இது எனக்கு வந்து மறைச்ச, அவ்வளோதானே, இது ஒன்றும் உன் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை, அவர் ஒன்று எதுவும் பண்ண சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க. ஆனால் நீ இப்போதைக்கு இது உண்மையாக சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. அப்படியா சரி நான் சொல்லலை, இருந்தாலும் எனக்கு வந்து பயமாக இருக்குது, இதை நான் சொல்கிறேன், ஏதாவது என்றைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துருச்சுன்னா அவர் வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமின் வந்து இப்படி நின்றுட்டு இருப்பார் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டோட அந்த வாலில் வந்துட்டு ஒரு ஷேடோ தெரியுது. அவருக்கு வந்துட்டு தெரியுது பின்னாடி யாரோ நிற்கிறாங்க, ஜங்குக் தான் அப்படின்ட்டு. நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா ஜங்குக் அப்படியே ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. சொல்லு என்ன பண்ண நீ, ஏன் வந்துட்டு எதை என்கிட்ட நீ வந்துட்டு மறைக்கிற சொல்லு அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லவே பயப்படுறாரு. சொல்லு அப்படின்றாங்க. என்னன்னு சொல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி திருத்துன்னு முடிச்சுட்டே கீழே குனிஞ்சுக்கிறாரு. சொல்லு இப்போ என்ன நீ மறைச்ச என்கிட்ட, எதை மறைக்கிற, எதை சொல்றதுக்கு கில்ட்டியாக இருக்குது சொல்லு அப்படின்றாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு
நான் சொன்னா நீங்க வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்ல அந்த மேரேஜ் வந்துட்டு நின்னு போறதுக்கு நான் தான் ரீசன் அப்படின்றாங்க. நீயா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்றாங்க. என்ன பண்ண நீ அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி என்னமோ லவ் பண்ணது எனக்கு தெரியும். வீட்ல வந்து நாங்க சொல்ல ட்ரை பண்ணோம். ஆனா எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்பா அம்மாவ ஹர்ட் பண்ண முடியல. எப்படி சொல்றது அப்படின்னுட்டு அதனால கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம். அன்னைக்கு மேரேஜ் ஆகுற நைட் வந்துட்டு எனக்கு ரொம்ப அழுதான். நான் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணாத ஒரு பர்சனை நான் எப்படி மேரேஜ் பண்ணிப்பேன்? நான் லவ் பண்ற பர்சன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொன்னாரு. என்னோட அண்ணாக்காக நான் வந்துட்டு ஒருத்தன் பிரதரா அவர் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. ஸோ நான் அவரை கூட்டிட்டு போயிட்டு கார் கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன். அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. இது எல்லாமே எனக்கு தெரியும். என்னோட அண்ணா லெட்டர் எழுதி வச்சது இது எல்லாமே என் கண் முன்னாடி தான் நடந்துச்சு. நான் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு சரி இது இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு. எதுக்கு நீங்க என்ன வெறுத்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உன்னை வெறுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப டக்குனு அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுது. என்ன அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸே வந்துருச்சு. சரி நான் உன்னை வெறுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க எப்படி என்ன வெறுப்பீங்க? எனக்கு எப்படி என்ன வெறுக்கலாம் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீங்க என்னோட ஹஸ்பண்ட். நீங்க எப்படி என்ன வெறுக்க முடியும்? நீங்க இவ்வளவு நாள் என்கிட்ட லவ் அண்ட் கேரிங்கா இருந்தீங்கல்ல. நீங்க திடீர்னு என்ன எப்படி ஹர்ட் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்காதான்னு கேக்குறாங்க. அப்படியா? சரி நான் அப்படி வெறுத்தா என்ன பண்ணுவ? அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. வந்துட்டு சரி சொல்லு எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்றாங்க. அவர் வந்துட்டு அவருடைய ஃபேஸ் வந்து அவருடைய ஜங்குடைய செஸ்ட்கிட்டே வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நீங்க என்ன வந்துட்டு வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டு என்னோட ஹப்பி, என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு தான் நீ வந்துட்டு எனக்கும் உனக்கும் ஜஸ்ட் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ்டு மட்டும் தான் ஆனுச்சு. மற்றபடி எல்லாமே என் கூட தான் நடந்திருக்கு. நீங்க என் கூட தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நான் தான் உங்களோட லீகலா ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் உங்களை கூட நான் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நீங்க என்ன கேரிங்கா லவ்வோட பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதை வந்துட்டு யாருக்காகவும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். இதை நான் லாஸ் பண்ணவும் விரும்பல. நீங்க எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து சொல்றாரு. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது கேட்கும்போது. அப்படியா மனசுக்குள்ள அவருக்கு தெரியுது இவர் எப்படி லவ் பண்றாரோ அதே மாதிரி அவர் லவ் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் வாயிலே இது வரணும் அப்படின்றதுக்காக தான். அப்படியா நான் உனக்கு சொந்தமான பர்சனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜெமி லைட்டாக நிமிர்ந்து பார்த்துட்டு கைஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்கும்போது ஆமாம் நீங்கள் எனக்கு சொந்தமான பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட டியர்ஸ் எல்லாம் இவரை வைப் பண்ணி விட்டுட்டு சரி நான் உனக்கு அந்த சொந்தமான பர்சன் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக நீ பழற, இப்போ எதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறீங்களோ இல்லை அதை வந்துட்டு வேணான்னு சொல்லிடுவீங்களோ பயமாக இருக்குது அப்படின்றாங்க. நான் ஏன் உன்னை வேணான்னு சொல்லணும் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் என்னால் தான் இந்த மேரேஜ் நின்று இருக்கு அப்படின்னா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பாரு, உண்மையாக சொல்லணும்னா எனக்கு என்னமோ மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை. டேட் சொன்னாங்கன்னு தான் நான் மேரேஜ் பண்ணி ஒத்துக்கிட்டேன். நான் என்னமோ மேரேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உண்மையாகவே நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். இவ்வளோ கேரிங்கா லவ்வா அவர் கூட நான் கண்டிப்பாக என்னும் இல்லை வேற யார் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன். உன்னை நீன்றதால மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் நீ வந்து என்கிட்ட யாருமே பேசக்கூட மாட்டாங்க. நீ தான் என்கிட்ட உரிமையாக கோவப்படுவேன். என்கிட்ட நீ தான் ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக இருப்ப. என்னையே அறியாமல் நான் உன் மேலே ஃபால் ஆனேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு என்னும் ஓடி போனதுல ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா என்னும் பார்த்துருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு கூட செஞ்சுருக்கேன். அதனால எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் உன்னோட ஐஸை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரியல உன் மேலே ஏதோ ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து இருந்துச்சு அப்போது. அதனால தான் நான் இந்த மேரேஜ்க்கு வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் என்ன இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீ வந்து நிற்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கூட நீ ஸ்டே பண்ணியிருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. வேறு எந்த பர்சன் கூடயும் நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்ததே இல்லை. நீ என்கிட்ட இருந்தது, உன்னை நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டது, நீ என்னை பார்த்துக்கிட்டது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உன் இடத்துல வேறு யாருமே இப்படி இருக்க மாட்டாங்க. உன்னோட கேரிங் லவ் இன்னசென்ட் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படி உன்னை வந்துட்டு வெறுப்பேன் நீ நினைக்கிற? நான் இவ்வளோ நாள் உன் கூட இவ்வளோ கேரிங்காக இருக்கிறது பார்க்க உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியும், ஆனால் அந்த உண்மை என்ன உண்மை அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் ஒரு பெரிய விஷயம்லாம் இது இல்லை.
சொல்லப்போனா நான் என்முக்கு தேங்க்ஸ் தான் பண்ணணும். அவருக்கு போனதுனால தான் எனக்கு இவ்வளோ க்யூட்டான அழகான ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்க உண்மையா என்ன வந்துட்டு ஹர்ட் பண்ண மாட்டீங்கல்ல, என்ன வந்துட்டு வேணாம்னு சொல்ல மாட்டீங்கன்னு இருக்கு. நான் ஏன் சொல்ல போறேன், நீயே சொன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஜிமின் அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா போயிட்டு இனிமே உனக்கு இந்த கில்ட்டிலாம் வேணாம், இனிமே நீ வந்துட்டு ஃப்ரீயா இரு சரியா, பயப்படாம எந்த ஒரு இன்செக்யூரா நீ நினைக்க வேணாம், நான் உனக்கு தான் நீ எனக்கு தான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ரூம்ல வந்துட்டு தூங்க வச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபோன் பண்ணி இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையுமே. அவருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஜிமின் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்கிறாரு. சொல்லுண்ணா, இந்த மாதிரி அப்பா அம்மா வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னாங்க. என்னத்துக்கு இந்த மாதிரி வந்துட்டு என்னாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி, ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லையே அவங்க அப்படின்றாங்க. அது ஏன்னா ஜங்குக்கு ஒரு வேளை உண்மையில கோவப்பட வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா அம்மா வந்துட்டு ஒத்துக்கலை, அது சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை ஜங்குக்கே இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது சரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வரியா நாளைக்கு, என்னை வந்து பார்க்குறியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீ ஜங்குக் கிட்ட கேளு, நாங்கள் வரது ஓகேவானே, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஜிமின் போயிட்டு ஜங்குக் கிட்ட கேட்குறாங்க. ஜங்குக் அப்படின்ட்டு என்ன சொல்லுது மெதுவாவா அப்படின்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்கு என்னை வந்து நான் பார்க்க வர்றதுக்கு வந்து கூப்பிட்டேன், அவன் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது உன் வீடு தான்டா, இது உனக்கும் சொந்தமான வீடு, உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு, உன் அண்ணா தானே, உனக்கு பார்க்க வர்றதும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்புறம் போய் ஓகே சொல்லிட்டவா இருக்கா சொல்லு அப்படின்றாங்க. போயிட்டு ஓடி போய் அவர் இதே மாதிரி சொல்கிறாரு வாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் என்மும் காயும் வரப்போகிறாங்க. காய் யாருன்னா என்மோட ஹஸ்பண்ட், என்மு லவ் பண்ணார்ல அந்த பையன் வந்து காய் தான். அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு வீடு பூரா அழகாக ஜிமின் வந்துட்டு நிறைய டெக்கரேட்லாம் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு ஜங்குக் கிட்ட இதெல்லாம் என்னென்ன பிடிக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் குக் பண்ணி தரீங்களான்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் குக் பண்ணுறாரு. இப்போ அஜும் வந்து ஊருக்கு போயிருக்காங்க சொல்லிட்டு இவங்க தான் குக் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே விதவிதமாக குக் பண்ணி வைக்கிறாரு. குக் பண்ணிட்டு ஜிமின் ஒரு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ என்மு தான் காலிங் பெல் அடிக்குது. என்மு வந்து காய் வராங்க. ஜிமின் ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்முவா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் தாண்டா அவனை மிஸ் பண்ணேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு காயை போய் லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் ஜங்குக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என்னும் வந்துட்டு இவரோட பிரதர் தானே. அவர் ஹக் பண்ணும்போது எதுவும் தெரியல. காயை போயிட்டு ஹக் பண்ணும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது, பொசசிவாக ஆகுது. பார்த்துட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு. என்ன அவனை போய் ஹக் பண்ணுறான் அப்படின்ட்டு போயிட்டு ஹக் பண்ணிட்டு காய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் ஜிமின், எப்படி இருக்க அப்படின்றாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அவர் காயுமே ரொம்ப கேரிங்காக அழகாக ஒரு ஹேர்லாம் ஒரு ரப் பண்ணி விட்டு நீ தேங்க்ஸ் ஜிம்மி, நீ இருந்தனால தான் நான் என்னமோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ உன்ன மாதிரி வந்து ஒரு பிரதரிங்களா கிடைக்கிறா வந்துட்டு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா. அவன் பிரதரிங்களான்னு சொல்றது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட லிட்டில் பிரதர் மாதிரின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இது வந்து மெதுவாக தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் ஜங்கு கேட்டிருக்காது. ஆனால் அவர் ஹக் பண்ணுறது, இப்படி பேசுறது, சிரிச்சு பேசுறது தான் அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னமோ இதை பார்த்துட்டு சரி வாங்க வந்து உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்மினுக்கு நிறைய ஃபுட்டு வந்து ஜங்கு வந்து எடுத்து வைக்கிறாரு. இதை சாப்பிடு அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இவர் வந்துட்டு ரொம்ப ரூட் அண்ட் கோல்டுன்னு சொன்னாங்களே, நம்ம பேசும்போது கூட இவர் அப்படிதான் நம்மகிட்ட பேசினாரு ஸ்டார்டிங்ல. இப்போ என்ன இவ்வளோ கேரிங்காக நடந்துக்கிறாரு, இதுதான் இவரோட நேச்சுரலா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காரு. யாராவது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிம்மின் போகிறாரு. அப்போ என் ஜங்க் போட்டு நீ போய் அண்ணா கிட்ட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்துட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ போயிட்டு ஜிம்மின் வந்துட்டு இவங்க போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ஜங்குக்கு நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு கிச்சனுக்கு தான் வராரு. பார்த்தா ஜங்குக்கு எல்லா பிளேட்டையும் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கு அப்படின்றாங்க. வாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க. இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்கன்னு சொல்லும்போது உண்மையா உங்களுக்கு என்னோட பிரதர் ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஆமா, ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்துட்டு கோல்டு ரூடாக தான் என்கிட்ட பேசுனீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது, அதுவும் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் என்கிட்ட பேசுனீங்க. நானும் வந்துட்டு உங்ககிட்ட, ஏன்னா எனக்கும் இதில் காய பிடிச்சதுனால உங்ககிட்ட நான் நார்மலாக பேசும்போது கூட நீங்கள் என்கிட்ட ரொம்ப கோல்டாக தான் பேசுனீங்க.
ஆனால் இப்போ நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களேன்னு கேட்கும்போது, ஆமாம் அதுக்கு காரணம் வந்துட்டு உங்களோட ஜிம்மின் தான். நான் வேறு எந்த பர்சனை மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் இருந்திருப்பேன். நான் ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்கிறதுனால தான் வந்துட்டு ரொம்ப கேரிங் லவ் என்னது அவ்வளோ நல்லா பார்த்துப்பான். என்னோட சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப கேரிங்காக இருப்பான். எனக்கு வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுப்பான். வேறு யார்கிட்டையுமே நான் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே எனக்கு ஆமாம் சம்டைம்ஸ் ரொம்ப குழந்த மாதிரி நடந்துப்பான், சம்டைம்ஸ் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பான் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. என்னை அவ்வளோ நல்லா கேரிங்காக பார்த்துப்பான், என் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக என்னை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பான். வேறு யாராலையுமே அவனோட இடத்த வந்துட்டு வேறு யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஈவன் நான் வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது என்னைக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன இப்படி சொல்கிறாருன்ட்டு. அப்புறம் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுன்றாரு. என்ன எதுக்கு தேங்க் பண்ணுறது? இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால தான் எனக்கு வந்துட்டு ஜெமீன் கிடைச்சான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி எடுத்து என்ன இப்படி சொல்கிறாரு. ஹாப்பியாக தான் இருக்குது தம்பியை பற்றி இப்படி சொல்லும்போது, ஆனால் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் நான் ஜெமீன் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நான் நல்லா பார்த்துப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் லிமிட்டோடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. என்ன அப்படி திரும்பி பார்த்தா காய் ஜெமீன் ரொம்ப க்ளோஸ் அழகாக உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கும் ஐயோ ஜங்குக் தப்பாக நினச்சிக்காதீங்க, காய்க்கு வந்துட்டு ஜெமீனை முன்னாடியே தெரியும். எப்படின்னா நான் வந்து லவ் பண்ணும்போதே நான் வந்துட்டு வெளில டேட்டிங் போனால் இவரையும் கூட்டிகிட்டு தான் போவேன். வீட்டில் வந்துட்டு எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஜிம்மினை கூட்டிகிட்டு போவேன். அங்கே போய் பார்த்தா ஜிம்மினும் காயும் தான் விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நான் தான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க 2 பேரும் ரொம்ப அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான். நீங்கள் வந்துட்டு காயும் சரி ஜிம்மிட்டு தப்பாக நினச்சிக்காது. இல்லை இல்லை எனக்கு தெரியும் அவங்க 2 பேரையும் பற்றி. ஆனால் அவங்க இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் மற்றவங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு இதெல்லாம் அவர் எதிர்பார்க்கவே முடியாது. ஜங்குக் இந்த மாதிரிலாம் பேசுவாருன்ட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் பிரதர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, காய்க்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் ரெடி ஆகலாம், சரி மினி பத்திரமாரி வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் எப்போது சொல்லிட்டு ஒரு அழகாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக் இன்னும் ஆகுது, நானும் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சரி போகலான்னு சொல்லிட்டு வெளில வரைக்கும் போயிட்டு கார் வரைக்கும் ட்ராப் பண்ணி காரில் போய் விட்டுட்டு வராங்க. உள்ளே வந்துட்டு ஜிம்மின் ஓடி வந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்றாங்க. எதுக்குன்னும்போது, இல்லை நான் நினச்சேன் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு எங்கே ஹர்ட் பண்ணிடுவீங்களோ என்னோட அண்ணாவை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. நான் ஏன் ஹர்ட் பண்ண போகிறேன், அவங்களுக்கு தான் தேங்க் தான் பண்ணேன், நீ எனக்கு கிடைச்சதுக்காக அப்படின்றாங்க. அப்படியா நாம அப்படிதான் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு வந்துட்டு இது வந்து ஃபைனல் இயரு, ஃபைனல் செமஸ்டர் வருது. அவருக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இது. ஏன்னா அவர் நல்லா படிக்கவும் செய்வார். ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னா, ஜிம்மின் உங்கள் எக்ஸாம் வருது, இப்போ நம்ம அவுட்டிங்லாம் எங்கேயும் போவேணாம், நீ ஃபுல்லாக உன்னை எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் அதில் ஃபோக்கஸ் பண்ணு, எனக்கு ஃபைனல் இயர் இல்லையா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. எனக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு, நானும் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா அப்படின்றாங்க. நம்ம கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, ஓகே ஜங்குக்கு எனக்கு புரியுது அப்படின்ட்டு 2 பேருமே ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. இவர் ஒரு பக்கம் எக்ஸாமு அசைன்மெண்ட் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்துட்டு இவர் பிஸி ஆகிடுறாரு. அவர் இந்த பக்கம் ஆஃபீஸில் ஒர்க்கு அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கு ஜிம்மினுக்கு எல்லா எக்ஸாமுமே முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஜங்குக்கும் ஜிம்மின் ஒன்றா அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து அப்படியே தூங்கிடுறாங்க. கொஞ்சம் கூட பேசுறதுக்கு டைமே இல்லை, அவசரம் சாப்பிட்டு போகிறது இப்படி தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்ருக்காரு. பார்த்தா டைம் ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது, பெரிய பாரமே குறைஞ்சபடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு திங்க் பண்ணுறாரு. ஐயோ ஜங்குக்கு வந்துட்டு பார்த்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு சரி நம்ம ஏன் வந்துட்டு அவர்கிட்ட போய் நான் அவரை போய் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாது ஆஃபீஸ்க்கு, இது வரைக்கும் நம்ம போனது கூட இல்லை, போயிட்டு ஆஃபீஸை பார்த்துட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி போகிறாருன்னா, ஒரு கேஷுவலான ஒரு பேண்ட்டு, ஒரு கேஷுவல் டிஷர்ட், அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, போட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு மொபைலை கூட விட்டுட்டு போகிறாரு. போயிட்டு ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. போயிட்டு ஜியோன் இண்டஸ்ட்ரியா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கு ஒரு சிஇஓவில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு ரிசப்ஷன்கிட்ட நான் ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்படின்ட்டு அவங்க அந்த பையனை ஜிம்மினை கீழே மேலே பார்க்குறாங்க. பார்த்துட்டு
ஆமா நான் ஜங்குக் தான் பார்க்கணுன்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அது உங்களுக்கு எதுக்கு நான் அவரை பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னு சரி அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி மீட் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்களான்றதுக்கு இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. நான் பார்க்கணும் அவரை, நீங்கள் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது, எங்கள் பாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் இல்லை, ரெண்டாவது நீங்கள் இன்டர்வியூ அந்த மாதிரி எந்த ரீசனும் வரல, அப்புறம் எப்படி உங்களை அலோவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை அவரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அவரெல்லாம் கூப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் இது என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்த ஆஃபீஸ் உள்ள யாரும் வந்ததே இல்லை. இங்கே வந்துட்டு ஸ்டாஃபாக இருக்கிறவங்க கூட எவ்வளோ நீட்டாக இருப்பாங்க தெரியுமா, எவ்வளோ இதாக இருப்பாங்க. நீ என்னடா ஒரு சின்ன பையனாக இருக்க, பார்க்கறதுக்கே போர் மாதிரி இருக்க, போர் சீப் பாய் மாதிரி இருக்க, நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்க, இந்த உன்னை யார் ஃபஸ்ட்டு உள்ள ஆஃபீஸ் உள்ள விட்டது யார் அப்படின்றாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. ஏன்னா இப்போ இவங்க வந்து உள்ளே விட்டது இந்த மாதிரிலாம் இந்த பிரச்சனை, அவர் வந்துட்டு உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரெஸ்ஸை பற்றியும் இந்த மாதிரி புவர் பாய் மாதிரி இருக்க, சின்ன பையன் சீப்பாக இருக்குன்னு சொல்கிறது தான் அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், நீங்கள் என் ட்ரெஸ்ஸை பற்றியோ இல்லை நான் புவராக இருக்கேன் சீப்பாக இருக்கேன்லாம் பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்றாங்க. உனக்கு எதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. நான் யாராக வேணால் இருந்துட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது. ஒரு ஆஃபீஸில் உங்கள் பாஸ் ஒருத்தவங்க தேடி வராங்கன்னா நீங்கள் அவங்க வந்து ரெஸ்பெக்டோடு தான் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் ஏன் அப்படி ட்ரீட் பண்ணணும், எங்கள் ஆஃபீஸ்க்கு வரவங்க எப்படி வருவாங்க தெரியுமா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆஃபீஸில் யாராவது உங்களை மாதிரி இருக்காங்களா அப்படின்றாங்க. அங்கே எல்லோரும் அவ்வளோ நீட்டாக அழகாக போட்டு ரொம்ப வேறு மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறதுக்கு. இங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்க பார்த்து, இது எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுமா, இது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதுக்குள்ளே வரீங்க ஒரு கொஞ்சம் கூட நல்லா ட்ரெஸ் பண்ணல. செகண்ட் நீ வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்குது, ஏதாவது ஹெல்ப் கேட்டு தானே வந்திருக்கு அப்படின்றாங்க. ஹெல்ப் கேட்டா அப்படின்ட்டு, அப்படியே ஹெல்ப் கேட்டு தான் நான் வந்ததாக இருக்கும், அதுக்காக நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீயே ஒரு ரிக்வஸ்ட் இல்லாமல் ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணாமல் வரும்போது நான் உன்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஜங்குக்கு இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜங்குக்கியா, சரி எங்களோட பாஸ் அவரை நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு மரியாதை ரெஸ்பெக்டடாக பேசுங்க, எங்களோட பாஸை வந்துட்டு மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா சிஓனாலும் சொல்லுங்கள், நீங்கள் ஏன்னா வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் அவர் வந்து வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அவர் வந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காரு, என்னால் வர சொல்ல முடியாது அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வர சொல்லியே ஆகணும் அப்படின்றாங்க. இல்லை நான் என்ன அனுப்புங்க, நான் போய் மீட் பண்ணுறேன்னாங்க. உங்களையும் அனுப்ப முடியாது, அவரையும் என்னால் வர சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன்றாங்க. எங்களால் உங்களை அலோவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன இப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரிசப்ஷன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் எல்லோரும் உங்கள் ஒர்க்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் போயிடுறாங்க. இவர் வந்துட்டு அங்கே ஒரு லைனாக வெயிட்டிங் சேர் இருக்கும் இல்லையா, அதில் போய் உட்காந்துக்கிறாரு. மிஸ்டர் இப்போ எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, ஃபஸ்ட்டு வெளில போ அப்படின்னு ரிசப்ஷன் சொல்கிறாங்க. நான் வெளில போக முடியாது, நான் ஜங்குக்கு பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்றாங்க. நீ வந்து என்ன தான் அப்படி பண்ணாலும் நான் ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களும் ஸ்டப்பனாக இருக்காங்க. இப்படியே ஒரு 2 hours போகுது. அங்கே எல்லாருமே பார்க்குறாங்க அந்த பையன் இப்படி உட்காந்துட்டே இருக்கான் அப்படின்ட்டு. பார்த்தா ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, இவங்க இப்படி இது ட்ரீட் பண்ணது. செகண்ட் வந்து அவருக்கு வந்து ஹர்ட் ஆகுது. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இங்கே வந்து இப்படி பார்க்க முடியல, இப்படி வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ட்டு. கையில் மொபைல் வேறு எடுத்துகிட்டு வரலையா, அவரால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே உட்காந்துருக்காரு, ஆனால் பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 hours முடிஞ்சுட்டு ஜங்குக் தான் மீட்டிங்கில் முடிச்சுட்டு வெளில வராரு. வெளில வரும்போதுட்டு அங்கே ரிசப்ஷன் கிட்ட பார்க்குறாரு. அவர் வந்து கேஷுவலாக நடந்து வந்துட்டே இருக்காரு. சடனாக பார்க்குறாரு, பார்த்தா ஜெமின் வந்துட்டு அந்த சேரில் கோவமா ஒரு மாதிரி டியர் ஐஸோட உட்காந்துருக்காரு. அழல, ஆனால் கண்ணில் வந்து கண்ணீர் அப்படி தேங்கி நின்றுட்டுருக்கு. அப்படி இருக்காரு. அவர் ஓடி போயிட்டு நீல் டவுன் பண்ணுறாரு அவருக்கு முன்னாடியே, ஜெமின் அப்படின்ட்டு. அங்கே ஆஃபீஸில் மொத்த பேர் எழுந்திரிச்சிடுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு அப்படின்னா ரொம்ப கோல்டாக ரூடாக இருப்பார், அப்படி பஞ்சுவாலிட்டியாக சின்சியராக இருப்பார் ஒர்க்கில். சின்னதாக கூட அவரோட சாஃப்ட் சைடை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஆஃபீஸில். ஒர்க் அப்படின்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருப்பார். இப்போ பார்த்தா இப்படி ஒரு பர்சனுக்காக இப்படி வந்து நீல் டவுன் பண்ணுறாரு, இப்படி வந்து ஓடி வராரு. அவரோட சாஃப்டான அந்த ஃபேஸ் வந்து எல்லோரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவர் வாய்ஸும் சரி ஃபேஸும் சரி அப்படி இருக்குது. ஓடி போயிட்டு ஜெமின் அப்படின்றாங்க. ஜெமின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவர் ஹேண்டை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு, ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி அந்த ரிசப்ஷனை தான் ஃபயர் பண்ணுங்க அவளை அப்படின்றாங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, என்னாச்சு ஜெமின், ஃபஸ்ட்டு நீ எப்போ இங்கே வந்த, இப்போ என்னை பாரு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபேஸ்லாம் கப் பண்ணுறாரு. என்னாச்சு பேபி இங்கே பாரு அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவங்க வந்து ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு மட்டுமே கையை காட்டிட்டு இருக்காங்க. அப்போ ரிசப்ஷன் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு, சார் இங்கே பாருங்கள், இவர் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம
ஆஃபீஸ்க்குள்ள யாருமே வந்ததே இல்ல சார். இவரு பாருங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பையன் மாரி இருக்கான். அதுவும் ஏதோ புவர் பாய் மாரி இருக்கான். வந்துட்டு உங்கள மீட் பண்ணணும்னு சொன்னான். அப்பாயின்ட்மென்ட் கேட்டேன். அதுவும் இல்லன்னு சொன்னான். எதுவுமே இல்லாம அவருக்கு உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டாரு. நான் என்னால அலோவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதனால அந்த பையன் வந்து ஸ்டப்பனா எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எதுக்காக நீங்க வந்து புவரா இருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல சார், நம்ம ஆஃபீஸ்ல யாருமே இந்த மாதிரி வந்ததே இல்லை, அதனாலதான் அப்படிலாம் நீங்க பேசவே கூடாது. ஸ்டாஃபா இருக்கவங்க இப்படிதான் வரணும் ஒரு ரூல் இருக்கானா, என்னை பார்க்க வரவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, நான் அதுக்கு முன்னாடி எதனா போட்டிருக்கேனா அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு இல்லை அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சாரி கேளுங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு சாரி சார், நான் ட்ரெஸ்ஸை பத்தி பேசக்கூடாது சாரி அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எந்திரி ஜிமின் போகலாம், வீட்டுக்கு போகலாம் எந்திரி அப்படின்றாங்க. இல்லை அப்படிங்கிறத அவர் ஃபயர் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே எல்லாரும் பாருங்க, இவர் யார் அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜியான் ஜிமின். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஓனராக இருக்க போகிறதே ஜிமின் தான். ஆனால் நீங்கள் இப்படி ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. சரிங்க, யாருக்கும் தெரியாது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அப்போவுமே ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவமாக தான் வருது. சரி, இவங்க யாருக்கும் ஜிம்மினை தெரியாது, ஆனால் இப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சரி, இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின் வந்திருக்கான், எதுவும் இஷ்யூ ஆகக்கூடாது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜிம்மின் எந்திரி போயிட்டு வீட்டில் பேசிக்கலாம் எந்திரி அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் அவரை ஃபயர் பண்ணுங்க. ஒரு ஸ்டப்பனாக நிற்கிறாரு. அவங்க வந்துட்டு சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, சாரி சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் பார்க்குறாரு. சரி, அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்துட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. எதுவுமே கேட்கல. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமினை காரில் தான் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வந்து கப் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப டியர் ஐஸு இவ்வளோ நேரம் அழாமல் வந்து இப்போ ரொம்ப அழறாரு. ஐயோ ஜிமின் இப்படி அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாச்சு, ஃபர்ஸ்ட் எப்படி இங்கே வந்தேன், அதுவும் ஃபோன் கூட ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்திருக்க, என்ன சொல்லு அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிமின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்ககிட்ட பேசவே இல்லை, சரி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன், நான் ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி கிளாத் போட்டு வரக்கூடாதா, கேஷுவல் கிளாத் போட்டு வந்து தப்பா அப்படின்றாங்க. இல்லை நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்ப ஜிமின், அவங்க இந்த வரைக்கும் ஆஃபீஸில் யாரும் இந்த மாதிரிலாம் வந்தது இல்லையா, அதனால தான். இல்லை, அவங்க வந்துட்டு எனக்கு அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே புரியுது, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸ்னால் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு, ஆனால் அவங்க ஏன் அப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, ரூடாக இருக்காங்க, கைண்டாக பேசியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. இதை நான் இல்லை, என் இடத்துல வேறு யார் வந்திருந்தாலும் ஒரு ஹெல்ப்பே கேட்டே வந்திருக்கட்டுமே, இப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்றாங்க. இல்லை அவங்க பண்ணது தப்பு தான், எனக்கு புரியுது, நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு வார்ன் பண்ணுறேன், இந்த மாதிரி யார்கிட்டையும் நெக்ஸ்ட் டைம் நடந்துக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க்கை தான் பண்ணாங்க. என்னென்னா, எனக்கு நிறைய பிஸ்னஸில் எனிமீஸும் இருக்காங்க, யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க, அது என்னோடய சேஃப்டிக்காக தான், அதனால தான் நீ தப்பாக எடுத்துக்காத, சரியா, எனக்கு சாரி, அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் வந்துட்டு அவங்கள ஃபயர் பண்ணியே ஆகும், அப்போ அவங்க நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே இல்லையா அப்படின்றாங்க. நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இப்படி பேசாத ஜிமின், அவங்க வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டா, அவள் வந்து வேணும் பண்ணல, உன்னை யாருக்குமே அங்கே தெரியாதில்ல, நீ தான் ஜிமின், என்னோட ஹஸ்பண்ட் யாருக்கும் தெரியாது, அதனால தான் அவள் வந்துட்டு விட்டு சாரி கேட்டாலும் இந்த ஒரு டைம் அவருக்காக ஒரு டைம் மட்டும் ஃபர்கிவ் பண்ணுறியா அப்படின்றாங்க. அப்படிங்கிறாரு. எனக்காக ஜிமின் பாரு, வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்ததுமே வந்துட்டு உன்னால் ஒரு பர்சன் வந்து ஆஃபீஸ் விட்டு போனதா இருக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒர்க் வந்துட்டு வேற, பர்சனல் வேற அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே, ஆனால் ஒர்க்கில் வந்துட்டு வரும்போது நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து ரீசனே இல்லாமல் வந்து வேலையை விட்டு நீ இது பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தானே, அவங்க வந்து இன்சல்ட் பண்ணது ரொம்ப தப்பு தான், அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டா இதுக்கு மேலே நடந்துக்கவும் மாட்டானா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பர்சனல் விஷயத்த வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்காக இவங்க வந்துட்டு ஸ்டாஃப் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும், எனக்காக புரிஞ்சுக்கோ, வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த தப்பு பண்ணதில்லை, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நம்ம ஆஃபீஸில், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜெமினுக்கும் புரியுது, இல்லை அவங்க வந்துட்டு ரூல்ஸ்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. எனக்கு கொஞ்சம் தெரியுது ஜிம்மி, நான் அவங்ககிட்ட வார்ன் பண்ணுறேன், இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையும் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சாரி இந்த மாதிரி அழாதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சமாதானம் ஆயிடுறாரு. அப்புறம் அவரை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு, எனக்கு ஜிம்மினுக்கு ரொம்ப பீச்னா ரொம்ப பிடிக்கும். ஜிம்மினை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு நல்லா விளையாட வைக்கிறாரு, நிறைய கேண்டீஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு, ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடுத்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வச்சு நல்லா அவர் சுத்தமாக இதெல்லாம் மறந்துடுறாரு, அந்த அங்கே நடந்ததெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஜிம்மின் வந்து ஜங்குக் பக்கத்தில் தூங்குறதே பார்க்குறாரு. ஏன்னா அந்த ஒர்க்குன்னு போயிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா,
அதனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜங்குக் தூங்குறாருன்னு நினச்சிட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. பாரு எவ்வளோ அழகாக இருக்காரு, பன்னி மாதிரி இருக்காரு பாரு, தூங்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, எவ்வளோ நோஸ் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸு நோஸு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே ஜங்குக்கு வந்து தெரியுது. சரி என்னதான் பண்ணுறாருன்ட்டு அவருமே வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்காரு. இவர் பாட்டுக்கு அவர் கொஞ்சிட்டே இருக்காரு. இப்போ சடனாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பன்னி பாய் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன் வந்து ஜங்க் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அவ்வளோதான் இவருக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுது. நீங்கள் தூங்குறியான்னு கேட்கும்போது, இல்லையே என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு நான் தூங்கும்போது தான் இப்படிலாம் என்னை வந்து சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. முன்னாடியே எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு அடிக்கிறாரு. சரி சரி அடிக்காத, ஏன் நான் முழிச்சிருக்கும் போது இப்படி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஷையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஷையா? இவ்வளோ நாள் ஆகிட்டுமா உனக்கு ஷையாக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போது ஜங்குக் தான் ஜெமின் அப்படியே கீழே தள்ளிட்டு மேலே வராங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நீ தான் எனக்கு கிஸ் பண்ணுவியா, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எவருமே வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஐயோ சாரி, அவர் வந்துட்டு மறுபடியும் கிஸ் பண்ணான்னு போகும்போது அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு ஓடிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நான் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, அப்போ எனக்கு இல்லையான்னு கேட்கும்போது, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. சரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பிடிக்கலான்ட்டு போகிறாங்க. போயிட்டு பிடிச்சிட்டு பேக் பண்ணிக்கிறாரு. சரி உன்னோட எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றாங்க. இப்போ நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ரெடி தான் அப்படின்ட்டு லைட்டாக தாண்டி வந்து நோட் பண்ணுறாருடா. சரி இதோட இந்த ஒன் ஷாட் உங்கள் லைஃப் வந்து இப்படி ஹாப்பியாக போயிட்டுருக்கு, இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ நான் ஹெட் கமெண்ட் மட்டும் கொடுத்துறாதீங்க. சரி ஓகேடா, பாய்.